பூக்கள் தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காடைக்கன்னி அல்லது சீமை காடைக்கன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல்வகை அல்லது செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த சீமை காடைக்கன்னியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நிறைய மருத்துவத்திற்காக, குறிப்பாக மருத்துவ ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். சீமை காடைக்கன்னியை பொறுத்தவரையிலும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரும்பாலும் தோல் நோய்களுக்காகவும், குறிப்பாக கால்களில் உள்ளங்கைகளில் ஏற்பட்டு வெடித்து சீழ்வடியக்கூடிய அளவு இருக்கக்கூடிய தோல் நோய்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். சீமை காடைக்கன்னியுடைய சூரணத்தை எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது கை கால்களில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது சிறிதாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமானாலே கால்களில் பித்த வெடிப்புகள் மிக அதிகமாக மாறி அந்த இடத்துல சதா சர்வகாலம் தரையில் வைத்து காலை தேய்த்து கொண்டே இருக்கக்கூடிய தோல் பிரச்சனை இருக்கும். அவர்கள்லாம் மிகச் சுலபமாக இந்த சீமை காடைக்கன்னியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த கால்களில் இருக்கக்கூடிய அரிப்புகள், உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற வியர்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதை நம்ம பார்க்கலாம். சீமை காடைக்கன்னியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உலக அளவில் போதை மறுவாழ்வுக்கான முக்கியமான மருந்தாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் சீமை காடைக்கன்னியுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை கொடுக்கும்போது ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட போதைப் பொருளோ அல்லது போதை மருந்துகள்னு சொல்லக்கூடிய பொருட்களையோ உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் இருப்பவர்கள் அந்த பழக்கத்தை அவர்களாகவே படிப்படியாக குறைப்பதற்கு, மன அளவில் மாற்றம் ஏற்படுவதற்கு உதவி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடைபெற்று வரதை நம்ம பார்க்குறோம். சீமை காடைக்கன்னி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, சீனாவுக்கும் உரித்தான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். சீன மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீமை காடைக்கன்னியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டீன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை டீயாக கொடுக்கும்போது ஒரு 48 நாட்களிலேயே அந்த போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததாக தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த ஆராய்ச்சி முடிகின்ற பட்சத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாக உடலுக்குள் செலுத்தப்படும் போது போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சீமை காடைக்கன்னியுடைய மற்றொரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்பகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் மற்றும் மார்பக சூளைன்னு சொல்லக்கூடிய மார்பு வலிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமை காடைக்கன்னியுடைய முழு தாவரத்தை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு உலர வைத்து அதை எரிச்சிடுவாங்க. ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்து எரித்தோன்னா நமக்கு வெறும் ஒரு 30 கிராம் தான் அந்த சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலை எடுத்து பதப்படுத்தி அதை ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு நெல்லிக்காய் சாறுடன் சேர்த்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 3 மாத காலம் சாப்பிட ஆரம்பித்தாலே மார்பக பகுதிகளில் ஏற்படுகின்ற சிறு சிறு குத்தல் வலிகளும், மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கடுமையான மார்பக வலிகளும், மார்பகம் வீங்குகின்றது போல இருக்கக்கூடிய வலிகளும் நன்றாக குறைவதை பார்க்க முடியும். அதே போல் இந்த சீமை காடைக்கன்னியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படக்கூடிய பிளாக்குகளை குணப்படுத்துவதற்கான மிக முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்காக செயற்கை முறை கருவூட்டலுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அந்த மாதிரி செயற்கை முறை கருவூட்டல் செல்லும்போது கூட அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீமை காடைக்கன்னியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல்
ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு 3 வேளை உணவுக்கு முன்பு சிறிதளவு மோர் அல்லது தயிர் மேலே தேங்கக்கூடிய அந்த நீரோடு கலந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மாத காலத்திலேயே ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் குறைந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபு மீண்டும் இன்டென்ட்டாக ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்தளவுக்கு கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சீமை காடைக்கண்ணியை தான் சொல்லணும். அதே போல் சீமை காடைக்கண்ணியை பொறுத்தவரையிலும் உடல் எடை குறைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா கொலம்பியான்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஹெர்பல் சம்மந்தப்பட்ட ஓட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. அவங்க முக்கியமாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சீமை காடைக்கண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ராக்ட்ஸை நேரடியாக ஓட்ஸோடு கலந்து, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஊரில் ஓட்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வரதை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யக்கூடிய ஹெர்பல் ஓட்ஸாக இதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியில் வெற்றியும் பெற்று அமெரிக்காவில் பொருளாக விற்கக்கூடிய FDA லைசன்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீமை காடைக்கண்ணி நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் நேட்டிவாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொலம்பியாவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது, அதே போல் சீனாவில் இருக்கிறத பார்க்க முடிகிறது, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, மலேசியா, ஜாவா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இயற்கையாக நம்ம ஊரில் எப்படி புல் விளையுதோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக, ஒரு கலைச்செடியாக இந்த சீமை காடைக்கண்ணியை பார்க்க முடிகிறது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு இதை வழக்கமாக வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுகின்ற உணவோடு கூடி உபயோகப்படுத்தும் போது நல்ல அளவில் எடை குறைப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவங்க நிரூபித்து அதற்கு பிறகு FDA லைசன்ஸ்க்கு தேவையான பேப்பர்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. சீமை காடைக்கண்ணியை நேரடியாக வெயிட் லாஸ்க்கு உபயோகப்படுத்துகின்ற பழக்கம் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இல்லை என்றாலும் கூட, ஆனால் உடல் எடை அதிகமாகக்கூடிய வியாதிகள், குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் மற்றும் போதையினால் ஏற்படுகின்ற உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த சீமை காடைக்கண்ணியுடைய தாக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா காம்பினேஷனலாக கொடுக்கும்போது சீமை காடைக்கண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸும் சேர்த்து கொடுக்க முடிகிறத நம்ம பார்க்க முடிகிறது. சீமை காடைக்கண்ணியை பொறுத்தவரையிலும் நேரடியான கஷாயங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிவதில்லை. ஆனால் அதை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல்னு வரும்போது அந்த சாம்பலை அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகின்றத ஒரு ஆல்கலியாகவோ ஒரு க்ஷாரமாகவோ உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. எனவே நேயர்களே, சீமை காடைக்கல்லியை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற நிறைய வகையான பிரச்சனைகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள்ங்கிற மாதிரி இன்றைக்கு மாடர்ன் மெடிசனால் தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ச்சிகளை உட்கொள்வதன் மூலமே நமக்கு தெரிகிறது இது எவ்வளவு முக்கியமான மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை என்று. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாள்தோறும் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலியவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழகம் போராட்டக்களமாகி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் சந்தித்த பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்காக தமிழகம் தொடர்ந்து ஒரு கையாளாகாத அரசை நோக்கி அல்லது தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு மத்திய அரசை நோக்கி தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறது. முடிவற்ற இந்த போராட்டங்கள் மீண்டும் ஒரு பெரும் நெருப்பாக ஒரு பெரிய சூறைக்காற்றாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நீட் தேர்விற்கு எதிராக தமிழகம் இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்று சொல்லலாம். அரியலூரைச் சேர்ந்த அனிதா என்கிற மாணவி, அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று நீட் தேர்விற்கு எதிராக போராடினார். 1176 மதிப்பெண்கள் பெற்றும் அவர் நீட் தேர்வில் உரிய மதிப்பெண்கள் பெற முடியாமல் போனதால் மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு இடமில்லாமல் போனது. அவருடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது, மத்திய அரசு நிராகரித்து விட்டது. தமிழக அரசு அந்த மாணவியை மட்டுமல்ல
தமிழக பாடத்திட்டத்தில் படித்த அனைத்து மாணவ மாணவிகளையும் முற்றாக கைவிட்டுவிட்டது. தமிழக அரசு ஆடிய அரசியல் நாடகங்களின் மூலமாக தமிழக மாணவர்கள் பெரும் ஒரு ஓரவஞ்சனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு பாகுபாடான தேர்வின் மூலமாக அவருடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. மத்திய அரசு கடைசி வரைக்கும் விதிவிலக்கு தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி உச்சநீதிமன்றத்தில் விதிவிலக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னதன் மூலமாக ஏராளமான மாணவர்களுடைய, ஏழை எளிய மாணவர்களுடைய, அடித்தட்டு மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவு என்பது அது மண்ணுற்றி மறைக்கப்பட்டது, மண்ணிற்கு கீழே புதைக்கப்பட்டது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அனிதா என்கிற அந்த மாணவி இந்த மன உளைச்சலை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய தற்கொலை என்பது தமிழகத்தை உலுக்கியது, தமிழக மக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பியது. மாணவர்கள் அலையலையாக தெருவுக்கு வந்தார்கள். எதிர்க்கட்சிகள் திரண்டு எழுந்து வந்து போராடின. இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் உணர்ச்சிகரமான பல போராட்டங்களை தொடர்ந்து மாணவி அனிதாவினுடைய மரணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகம் அனிதாவிற்காக சிந்திக்கிறது, அனிதாவிற்காக கண்ணீர் சிந்துகிறது, அனிதாவிற்காக இன்று போராடுகிறது. ஆயிரம் அனிதாக்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, நியாயம் மறுக்கப்பட்ட நம்முடைய மாணவ மாணவிகளுக்காக இன்று தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. போலியான புள்ளி விவரங்களின் மூலமாக நீட் தேர்வினால் ஏதோ எந்த பாதிப்பும் இல்லாதது போன்ற தோற்றங்களை இங்கே இருக்கக்கூடிய சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வின் மூலமாக நமக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி என்பது மிக மிக வெளிப்படையானதாக இருக்கிறது, கண்ணுக்கு எதிரே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு 1503 மருத்துவ இடங்களில், அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களில், அரசு பள்ளிகளில் படித்த 2 மாணவர்கள் தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் மூலமாக எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, சில மாவட்டங்களில் அல்லது சில உள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூட நீட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று. ஆனால் கடந்த முறை 100 சொச்சம் மாணவர்களே சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மருத்துவ படிப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் பிற மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் கூட தனியார் அந்த பயிற்சி பள்ளிகளில் கோச்சிங் பெறுவதற்கு வசதி பெற்ற மாணவர்கள் மட்டும்தான், இந்த நீட் பயிற்சியை வசதி பெற்ற சமூக பின்புலம் கொண்ட மாணவர்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களே ஒழிய நம்முடைய மாநில பாடத்திட்டத்தின் கீழ் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பல மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாமல் போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது வெளிப்படையான ஒரு பாரபட்சம், ஒரு அநீதி என்பது இழைக்கப்பட்டது என்பதை வெளிப்படையாக காண முடிகிறது. அந்த மாணவர்களுடைய கனவுகள் என்பது சிதைக்கப்பட்டன என்பதை பார்க்க முடிகிறது. அதில் மாணவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்படுவது மட்டுமல்ல, முற்றிலுமாக கல்வி சார்ந்த மாநில உரிமைகளை பறித்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சதியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த தமிழகத்தில் நீட் என்பது திணிக்கப்பட்டது. மத்திய அரசு அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போதே இந்த நீட்டை கொண்டு வந்த போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் போராடி அதற்கு எதிரான தடையை பெற்றது. தலைவர் கலைஞர் அவர்கள் நீட்டிற்கு எதிரான தடையை பெற்றார். தமிழ்நாட்டில் நீட்டை நுழைய விட மாட்டோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இங்கு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான நீதிமன்ற உத்தரவுகளும் பெறப்பட்டன. தமிழகம் விலக்கு பெற்றது. ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இங்கே அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது இந்த உரிமைகள் என்பது அது பறிபோயின. இன்னும் சொல்லப்போனால் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு, உரிய வாதங்களை நீதிமன்றத்தில் வைத்து பாதுகாப்பதற்கு தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசு தவறிவிட்டது என்பதை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, இன்று நீட்டிற்கு எதிராக தமிழகம் கொந்தளித்து கொண்டிருக்கிற போது அதிமுக அரசு மட்டும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு ஆளுகிற பாஜக அரசினுடைய ஒரு அடிவருடியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக அனிதாவினுடைய மரணம் என்பது ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய மரணம் அல்ல, அது நம்முடைய கல்விசார் உரிமையினுடைய மரணம், நம்முடைய மாநில பாடத்திட்டத்தினுடைய ஒரு மரணம் என்று நாம் சொல்ல வேண்டும். அது அனிதா இன்றைக்கு அவருடைய மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது நாம் முற்றாக நம்முடைய கல்வி உரிமையை பறிகொடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த நிலையில் தமிழகம் கிளர்ந்தெழுந்து போராட வேண்டியது, இந்த போராட்டத்தை இடைவிடாமல் நடத்த வேண்டியது மிக மிக முக்கியம். அந்த போராட்டத்தின் வழியாகத்தான் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அனிதாவை போன்று ஒரு மூட்டை தூக்குபவரின் மகளாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மருத்துவக் கல்லூரி வரை வர முடியும் என்றால் நாம் நிலைநாட்டிய சமூக நீதியின் வழியாக, நாம் உருவாக்கிய கல்வி திட்டத்தின் வழியாக அது நிகழ்ந்த ஒரு அற்புதம். இன்றைக்கு அதை அவர்கள் அழிப்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீட் தேர்விற்கு எதிரான போராட்டம்
சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான ஒரு போராட்டம் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய போராட்ட குரல்கள் உயர்ந்து ஒலிக்கட்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மாண்டலின் இசைக்கலைஞர் திரு யு ராஜேஷ். ஒரு மாண்டலின் இசைக்கலைஞராக இவருடைய இசை பயணம் அப்படிங்கிறது 7 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 35 ஆண்டுகளை கடந்தும் எவ்வளோ சுறுசுறுப்பாக நிற்க கூட நேரம் இல்லாமல் பல நாடுகளுக்கு இவர் செஞ்ச பயணம்னு இவங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மாண்டலின் இசைக்கலைஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மாண்டலின் இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது மாண்டலின் அப்படின்ற இந்த கருவியே மக்கள் முன்னாடி அறிமுகமாயிருக்குன்னா அதற்கு உங்களுடைய சகோதரர் ஸ்ரீனிவாசன் தான் காரணம். யு ஸ்ரீனிவாசன், மாண்டலின் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. அதோட தான் இந்த கருவி வந்து இன்னைக்கு நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய சகோதரரும் சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க. 7 வயசுலேருந்து இதை இசையை கற்றுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகளுக்கும் போய் உங்களுடைய பயணம் ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூலாக தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அப்படின்னும் போது இந்த இசைக்கருவி அப்படிங்கிறத இதை நம்ம முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு, இதில் நம்ம சாதிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருந்துச்சு, இந்த பயணம் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி போயிட்டுருக்குன்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த இசைக்கருவி பற்றின ஒரு சிறப்பு சொல்லுங்கள். ஒரு சின்ன வயசில் எல்லாருமே ஒரு கலைஞனாக வரணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் கூட, ஒரு இசை குடும்பத்தில் கூட ஒன்று பாடகராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பெண்களாக இருந்தால் நடன கலைஞர், இல்லைன்னா ஒரு மிருதங்கம், வயலின், இப்படி போன அந்த காலகட்டம் 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடினும் போது மாண்டலின் அப்படின்ற ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கணும், அதை வந்து எப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எப்படி இது தொடங்கிச்சு? இதெல்லாம் ஆரம்பித்தது எப்படின்னா, அண்ணா திரு யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள், அவர் தான் இந்த கருவியை முதல் தடவை இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதாவது அவருக்கு 4-5 வயசு இருக்கும்போது அப்பா சும்மா ஆரம்பித்தார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. பட் அவர் ரொம்ப அந்த வயசுலேயே ரொம்ப சீரியஸாக அவர் கிராஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு வாசிச்சதுனால அப்பாவுக்கு சரி கற்றுக் கொடுக்கலான்னு கொஞ்சம் கற்றுக் கொடுத்த உடனே அவர் ஃபஸ்ட்டு கச்சேரி அவர் வந்து 7 வயசில் அவர் வாசித்தார். அப்போதுலேருந்து ஹீ நெவர் ஸ்டாப்ட். அது மட்டும் இல்லை, அந்த வயசில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும், அதை வந்து அடாப்ட் பண்ணணும் நம்ம கிளாஸுக்குன்னு. அதுக்கு முன்னாடி யாருமே டீச்சர்ஸ் இல்லைல்ல, அண்ணா தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்பாட்ட டிசைட் பண்ணி அப்புறம் அந்த கருவியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். அதாவது 8 ஸ்ட்ரிங் இருக்கிறது 5 ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை கமக்கோலாம் எப்படி போடலான்னு சொல்லி அவர் தான் அது பண்ணி அந்த வயசில் அதை பற்றி திங்க் பண்ணுறதுன்றது ஒரு மகான்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அது அந்த மாதிரி தான் அது ஆரம்பிச்சது அண்ணாவோட லைஃப். என்னோடய லைஃப்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் இருந்ததுனால கற்றுட்டு இருந்தேன். பட் நான் வந்து பைலட் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து. பட் நான் சங்கீதத்தை வர்றதுக்கு காரணம் வந்து இன்சிடென்டல்னு சொல்லலாம், ஆக்சிடென்டல்னு சொல்லலாம். ஒரு பார்க்காம தான் நான் வந்து இசையில் வந்தேன். எப்படின்னா, எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது காஞ்சி மகாபிரிவர் இருந்தார் இல்லையா, சந்திரசேகரன் சார், அவர்கிட்ட அண்ணா வாசிக்க போயிருந்தார். நான் சும்மா கூட தரிசனத்துக்கு போயிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டார். இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான் ப்ளஸ் கற்றுன்ட்ருக்கான்னு, சரி எடுத்து வாசிக்க சொல்லு அப்படின்னாரு. அண்ணாக்கு ஒரே டென்ஷன், 3 பாட்டு தான் தெரியும். இல்லை என்ன தெரியுமோ அவர் கொடுத்து வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார். படிப்பெல்லாம் பைலட்லாம் கிடையாது, நீ வந்து சங்கீதத்தில் தான் வரணும்னு பரமாச்சாரியா சொன்னதுனால அப்படியே லைஃப் அன்னிலேருந்து அப்படியே இசையில் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கருவியே புதுசு அப்படின்னும் போது பெருசாக குரு அப்படின்லாம் யாரும் இல்லைன்னா அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இவர் தான் வந்து முழுமையாக இதை கற்றுருக்காரு உங்களோட பிரதர்னு நம்ம சொல்லும் போது அவர் தான் உங்களுக்கு குருவாக இருந்திருக்க முடியும் இல்லைங்களா? இப்போ 7 வயசில் இதுதான் கெரியர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் காட்ஸ் விஷ் அப்படிங்கிறதுனால உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? புதுமையான ஒரு கருவி மூலமாக ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய ஒரு ஃபேம் அப்படின்ற உங்களுடைய பிரதருக்கு இருந்திருக்கு. அவரோட கூட சேர்ந்து இந்த கருவியை, இந்த இசையை நீங்கள் எப்படி முழுமையாக கற்றுட்டீங்க? அந்த கச்சேரிகள்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? அதாவது
அண்ணா தான் எனக்கு குரு. இது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் மோர் லைக் அன் ஆக்சிடென்ட்லாம் இந்த இதில் வந்தது. பட் அண்ணாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் இனிஷியலாக. பிகாஸ் ஏன்னா இதுக்கு குரு கிடையாது. ப்ளஸ் அண்ணாவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஐயோ இவ்வளோ திறமையான பையன், ஆனால் வீணையோ வயலினோ இல்லை வோக்கலாக எடுத்துருக்கலாமே, தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தேன்னு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. பட் அவர் ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும், அதாவது ரொம்ப கஷ்டமான ராகங்கள் தோடி, பைரவி, வராளி அதெல்லாம் வாசி காமிச்சு அப்புறம் தான் எல்லோரும் வந்து ஓஹோ இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இல்லை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி அண்ணா ஒத்துக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எங்களுக்கெல்லாம் ஈஸி. ஏன்னா குரு இருக்கார். இது ஒரு பிரச்சனைன்னா அப்படி போய் கேட்கலாம், இது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்றது. பட் ஃபஸ்ட்டு அதை எடுத்து பண்ணுறதுன்றது அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் தே ரெவல்யூஷனைஸ் அந்தந்த இண்டஸ்ட்ரியில் தே கம் அண்ட் ரெவல்யூஷனைஸ். ஐ திங்க் அண்ணா ஒன் ஆஃப் த ரெவல்யூஷனரி மியூசிஷியன். பிகாஸ் அந்த டைமில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. இட் வாஸ் லைக் ஸ்ட்ராங் கிளாசிக்கல் ப்ளஸ் வெரி ட்ரெடிஷ்னல். த ட்ரெடிஷன் வாஸ் வெரி வெரி ஈவன் ஸ்டில் இட்ஸ் ஸ்ட்ராங். பட் அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து கர்நாடிக் இசையில் பேர் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் அண்ணா எனக்கு இருந்ததுனால, பட் அண்ணாவோட கற்றுக்கிறது வந்து ஒரு ஈஸி கிடையாது. அவர் ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுச்சு. அவர் ஃபஸ்ட்டே சொன்னார், நீ படிக்கிறது இருந்தால் படிச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் நான் படிப்பேன், சங்கீதத்தில் வரதா இருந்தால் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுப்பேன், ஆனால் இங்கே சப்போர்ட் பண்ணுறது அந்த இடத்துல சொல்கிறது பண்ண மாட்டேன். ஏன்னா சங்கீதங்கிறது ஒரு டிவைன் தொழில். அது வந்து தானாக அடிபட்டு வந்தால் தான் அதனோட மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸில் எப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆனால் தான் அப்போது எப்படி அடிப்பட்டால் தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்லிட்டாரு, இதில் வரணுன்னா நீ ஃபேமஸும் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம், கச்சேரி நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், அதையும் தாண்டி உன்னோட பேஷனுக்காக இதில் வரணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் சொன்னேன், இல்லை என் பேஷனை விட பரமாச்சாரியர் அணுகிறோம், எனக்கும் ஐ வாண்ட் டு டூ சம்திங் நியூன்ற ஒரு அந்த இது இருந்ததுனால தான் இந்த மியூசிக்கில் அப்படியே வந்து ஐ திங்க் காட் வில்லிங் எல்லாம் த ஜர்னி ஸ்டார்டட் லைக் தட். ஓகே, கச்சேரிகள் அப்படின்னு வரும்போது உங்களோட பேர் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு பக்கவாத்தியமாக இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதில் புதுசான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் இது வந்து ஒரு தனியாக கச்சேரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி அண்ணாவோட ட்ரீமே என்னென்னா, இது மேண்ட்லினுங்கிறத வந்து எங்கேயோ ஆர்கெஸ்ட்ராவில் பின்னாடி ஃபிலிமில் இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை மெயின் ஸ்டேஜ் இப்போ இட் இஸ் பிகம் த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் அண்ணா. ஐ மீன் லைக் இட்ஸ் நாட் ஈஸி, லைக் ஓவர் நைட்டில் அப்படியெல்லாம் வந்ததில்லை. பட் அதுக்குடைய எஃபோர்ட் போட்டு இது இப்படி பண்ண முடியுங்கிற ஒரு தபஸ்வி மாதிரி தான் அவர் பண்ணார். அவர் லைஃப் வாஸ் டெடிகேட்டட் ஃபார் ஒன்லி ஃபார் திஸ். அது பண்ணதுனால நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த விஷனரி இருக்கிறதுனால எங்களாலாம் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது அண்ணாவோட விஷன் அது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து கச்சேரிகளில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இந்த கர்நாடிக் இசை வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் வாஸ் நாட் ஈஸி டு பி நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது. பட் லக்கியாக கடவுள் கிரேஸில் அண்ணா வாசித்த வயசு, அவர் எக்ஸ்ட்ராடினரி பிளேயிங், எங்கே போனாலும் ஜனங்க அப்படி குமிஞ்சி அது அப்படியே ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஓகே, இப்போ இந்த கச்சேரின்னு நான் கேட்டிருந்தேன், ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் ஒரு கான்சர்ட் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? நம்ம எங்கே போகிறோங்கிறத பொறுத்து சூஸிங் ஆஃப் சாங்ஸ் இருக்குமா, இல்லை இது இப்படி தான் இந்த பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்குமா? அண்ணா சொல்லுவார் அடிக்கடி, ஒவ்வொரு கச்சேரியும் ஒவ்வொரு புது அனுபவம் தான். நம்ம இப்படின்னு செட் பண்ணி போக முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படிலாம் வாசிக்கலாம்னு நினச்சிட்டு போவோம். பட் 90% நாங்கள் போனப்பறம் எல்லாமே மாறிடும். பிகாஸ் ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது வாசிச்சாகணும். அன்றைக்கி மூடு எப்படி இருக்கோ அன்றைக்கி மூடுக்கு ஏற்ற மாதிரி சார் இந்த ராகம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 90% மோஸ்ட்லி வந்து அங்கே போய் தான் டிசைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கச்சேரி. பட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் ப்ராக்டிஸ் வில் மேக் த டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்ற அதே போய் கேட்டப்போ ஜனங்களை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளுக்காக அவள் வேலையை விட்டுட்டு வரான்னா அவளை திருப்திப்படுத்தணும் இல்லையா? நான் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இதுதான் வாசிப்பேன்னு சொல்லி வந்தால் இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ அவளுக்கு என்ன வேணுமோ, அவள் என்ன சந்தோஷப்படுறாளோ அதுவும் கேட்டுட்டு வாசிக்கிறது தான் நல்லாயிருக்கும் கச்சேரி. பல நாடுகளுக்கு போன அனுபவம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இதற்கான ஒரு வரவேற்பு இருந்தது? எந்த அளவுக்கு கச்சேரியை முழுமையாக ரசிக்கிறாங்க? ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அது எப்படி சொல்லணும்னு தெரில. இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஜாஸ்தி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நம்ம கலைக்கு. நம்ம ஊரை விட இங்கே வந்து ஒரு கச்சேரிக்கு ஒரு 2000 பேர் வந்தாங்கன்னா ஒரு கச்சேரிக்கு அங்கே 4000 5000 அந்த மாதிரி ஆடியன்ஸ் வராங்க.
ப்ளஸ் நம்ம கர்நாடக மியூசிக் மேலே அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் லாங்குவேஜ் பேரியர் இல்லை. ஸோ இட்ஸ் ஈஸிலி ரீச்சஸ் தெம் அண்ட் ஆல்சோ ஃபார் தெம் டு அப்ரிஷியேட், கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சு. உங்களோட பிரதரே உங்களுக்கு ஒரு குருவாக இருக்காங்க. அது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது ஆக்சுவலி. அது நல்ல கேள்வி. அதுதான் எப்படி இருந்துச்சு? அது கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சா இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸம் பீரியட்னு சொல்லலாமா? சரி, முக்கியமான விஷயம்னா என் பிரதரை நான் எப்பவுமே பிரதராக பார்த்ததில்ல, ஒரு குருவாக தான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேயே அவர் வந்து நான் எனக்கு 6 வயசுன்னா அவருக்கு 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போவே அவர் வந்து ரொம்ப பிஸி, பெரிய வித்வான் ஆகிட்டார், ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவர் வீட்டில் இருக்கிறது டைமும் கம்மி, ப்ளஸ் ரொம்ப அண்ணா பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் மியூசிக். ஒரு ரிஷி மாதிரி தான் இருந்திருக்காரு அவர். ஸோ அவர் பார்த்தாலே பயம்தான் எனக்கு. எப்போவுமே அண்ணா முன்னாடிலாம் உட்காரவே மாட்டோம் நாங்கள்லாம். அது ஈஸி கிடையாது, பிகாஸ் அண்ணா இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் குரு. ப்ளஸ் எல்லா கச்சேரிலையும் அவர் சொல்லவே மாட்டார் என்ன வாசிக்க போகிறேன், அடிப்பட்டு தான் வரணும். இனிஷியல் கச்சேரி வாஸ் லைக் ரியலி ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. நல்லா பயங்கர திட்டு விடும் என்ன வாசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அப்படி. ஸோ இட் வாஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ ஆல்சோ. அண்ட் எவ்ரி கான்சர்ட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. எவ்ரிபடி நினைப்பாங்க அண்ணா தம்பி ரைவல் அந்த மாதிரி இல்லை எனக்கு. எவ்ரி கான்சர்ட் அவர் ஏதாவது புதுமை இருக்கும். எவ்ரி கான்சர்ட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அவரோட இருக்கும்போது ஒரு எவ்ரி டே இஸ் லைக் புது ஐட்டம் நம்ம அப்படியே புரிஞ்சுட்டு வரலாம், கற்றுக்கலாம். ஸோ இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா அந்த பீரியடில் ரொம்ப சேலஞ்சிங்காக கஷ்டப்பட்டு இந்த கச்சேரி நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவங்கள்? அவரோட வாசிக்கிறது எல்லா கச்சேரியும் கஷ்டம் தான், அவர் ஈஸியாக கிடையாது. இந்த நிறைய கச்சேரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் டூர் போகிறோன்னா ஒவ்வொரு கச்சேரியும் ஒரு புது பல்லவி வாசிப்பார். அது ஆன் த ஸ்பாட் தான் கம்போஸ் பண்ணுவார். அங்கே ஸ்டேஜில் வந்து அவரை வாசித்து கேட்டு தான் நம்ம வாசிக்கணும். அது கேட்டு புரிஞ்சுட்டு உடனே நல்லா வாசிக்கிறன்றது நல்ல, அதாவது பாக்ஸிங் ரிங்கில் அடி வாங்காமல் இருக்கணும், அடி வாங்கினாலும் அது காமிச்சிக்காமல் திரும்பி அந்த மாதிரி. இட்ஸ் மியூசிக் கான்செப்ட். அண்ணா அடிக்கடி சொல்லுவார் பாக்ஸிங் ரிங் மாதிரி. அதெல்லாம் இறங்கியாச்சுன்னா பி ப்ரிப்பேர் டு கெட் ஹிட் ஆர் ஹிட். ஸோ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணாவோட. நான் அதே மாதிரி யூஎஸ் டூரில் தான் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். என்ன சொல்ல மாட்டார் பல்லவி என்னென்னு, ஆன் த ஸ்பாட்டில் தான் வாசிப்பார். அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக தப்பு வராமல் வாசிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் இட்ஸ் அ வெரி குட் லேர்னிங் ப்ராசஸ் அண்ணாவோட எவ்ரி டைம். ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கை கொண்டு வரோம் அப்படின்னும் போது இதுக்கான ஒரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஹவு டிஃபிகல்ட் அண்ட் ஹவு கம்ஃபர்ட் இட் இஸ்? சரி, அண்ணாவோட தியரி அதாவது என்னோட தியரி பிரகாரம் நத்திங் இஸ் ஈஸி ஆர் நத்திங் இஸ் டிஃபிகல்ட். அது அந்த எஃபர்ட் போட்டால் தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பெரிய ஆள் ஆகணும்னா இந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஒரு டெடிக்கேஷன் வேணும், அதோட நியூவான்சஸ் தெரிஞ்சுக்கணும், அதோட பெஸ்ட் பார்ட் என்ன, அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சுட்டு வர மாதிரி தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு லியூட், இட்டாலி. அந்த ஃபேமிலியில் வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேண்டலின்னு. இது வந்து இட்டாலியில் இட்ஸ் வெரி ரொமான்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொமான்டிக். எவ்ரிபடி இன் இட்டலி வில் ஹேவ் தட். நீங்கள் பார்த்துட்டு போட்டில் போகும்போது பின்னாடி ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார். பட் இட்ஸ் நெவர் பீன் அ மெயின் ஸ்ட்ரீம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அண்ணாக்கு வந்து இதில் அது ஏதோ 6 years old அப்பா பற்றி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு சும்மா டாய் கேட்குற மாதிரி அழுது வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்தது. பட் அதான் சொல்கிறேன்னா மகான்களுக்கு நார்மல் ஆளுக்கு அவர் 6 வயசில் வந்து இதில் வந்து இத்தனை ஸ்ட்ரிங் இருக்கே, இது கர்நாடிக்கை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. 6 வயசில் என்ன தோணும் நமக்கு, கடைக்கு போகலாம், பொம்மை வாங்கிக்கலாமா, வெளியில் போகலாம், அப்படி தான் தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணாருன்னா 8 டபுள் ஸ்ட்ரிங்காக இருந்ததை 5 சிங்கிள் ஸ்ட்ரிங்காக மாற்றினார். ப்ளஸ் அப்போ தான் அந்த கமக்கம், நம்ம கர்நாடக மியூசிக்கில் கமக்கம் ரொம்ப முக்கியம், லாங் நோட்ஸு. அதை அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பண்ணி அக்கோஸ்டிக்லேருந்து எலக்ட்ரிக் பண்ணி 5 சிங்கிள் ஸ்ட்ரிங் மேண்ட்லினாக மாற்றி அது கர்நாடிக் மியூசிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பண்ணார். இன்றைக்கி வந்து உங்கள் அண்ணாவோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த நாளில் வந்து அவரே உங்களுக்கு குருவாக இருந்திருக்கார், அவர் கூடவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய கச்சேரிஸ் பண்ணியிருக்கீங்கன்னாலும் இன்றைக்கி அவரை தாண்டியும் உங்களோட பயணம் இப்போ தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? மோஸ்ட் பெயின்ஃபுல் டே சொல்லலாம். பட் மை ப்ரேயர்ஸ் ஆர் தேர். ப்ரேயர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வாசிச்சுட்டு இருக்கேன்னு காரணம், நான் இதுக்கு முன்னாடிலாம் ஐ யூஸ் டு சே தட் ஐ ப்ளே கான்சர்ட், பட் நவ் ஐ ஒன்லி ப்ரே. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் உட்காந்து வச்சுட்டு ஐ ஜஸ்ட் ப்ரே. அவர் என்ன வருதோ, நல்லா வருதோ கெட்ட வருதோ வந்து ஹீஸ் பிளேயிங், அப்படி தான் நான் எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி மகான்கள் வந்து தே நெவர், இட்ஸ் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஆப்சன்ஸ் தான், தே நெவர் டை, தே லிவ் ஆஃப்டர் தட் ஈவன் மோர் பிரைட்டர். தட்ஸ் வாட் ஐ திங்க்.
And it's a sad thing that not even for our family or me or for the music industry இருக்கே வந்து ஒரு பெரிய மகான் இந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஆர்டிஸ்ட் நான் சொன்னல வெரி ஃபியூ பீப்புள். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரியில் விவேகானந்தர், ஆதிசங்கர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா தே யூஸ் த டைம் பர்ஃபெக்ட்லி. வந்தால் அந்த வேலையை முடிச்சு கிளம்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஃபிலாசபிக்கலாக நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு. பட் ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ குரு, இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். பட் அதையும் தாண்டி அவரோட ஆசீர்வாதம், அவரோட அனுகிரகத்தில் தான் we are able to continue the journey. அவரோட ஆசீர்வாதத்தில். அவருக்கு அப்புறம் இதோட பயணம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்பயும் நீங்கள் ஒரு பிஸியான ஒரு கலைஞராக இருக்கீங்க, பல நாடுகளுக்கும் இன்றைக்கும் போயிட்டுருக்கீங்க. அப்படின்னும் போது கூடவே இருந்து பயணப்பட்டதுக்கும் அதுக்கப்புறமா ஒரு முழுமையான ஒரு கலைஞராக ஒரு கான்சர்ட்டை கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த அந்த பீரியட் எப்படி இருந்தது? அதான் சொல்கிறேன், அந்த ட்ரான்சிஷன் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து அண்ணாவை டிபெண்ட் கச்சேரியில் உட்காந்து நான் ஆடியன்ஸே பார்க்க மாட்டேன். எப்படி அவர் ஏதாவது நல்லா சொல்கிறார், இப்படி நான் ரைட் சைடில் உட்கார, அண்ணா லெஃப்டில் உட்கார, ஓ கரெக்ட், எப்படி பிடிச்சிருக்கா, அவருக்கு பிடிச்சிருக்க இல்லையா, என்ன வாசிக்க போகிறேன், இந்த டென்ஷன்லேயே அவரை தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து உட்காரும்போது இந்த சைடு காலியாக இருக்குது எனக்கு. அண்ட் அந்த போஸ்ட்டில் அந்த சீட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி சீட். திடீர்னு ஒரு 777 ஃப்ளைட் அவர் ஃப்ளை பண்ணிட்டு போய் திடீர்னு நீ ஃப்ளைட்டை ஓட்டுறான்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி. அந்த பட் நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் எல்லாமே நமக்கு வந்து மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நான் அதான் சொன்னேன்னா, அண்ணா இருக்கும்போது வாசிச்சுட்டு இருந்தால் சரி சைல்டிஷாக இல்லை, எவ்வளோ கிளாப்ஸ் வரணும் இன்றைக்கி, எத்தனை பேர் ஆடியன்ஸ் வந்தாங்கன்ற ஒரு மைண்டில் அப்படி இருந்தது, ஒரு இம்மெச்சூரிட்டி. பட் ஆஃப்டர் சீயிங் ஆல் திஸ் இன் லைஃப், அண்ணாவோட கூட இருந்து ஆஃப்டர் அண்ணாஸ் ஃபிசிக்கல் ஆப்சன்ஸ், லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் ஹவு மெனி கான்சர்ட்ஸ் வி பிளே, எவ்வளோ அப்ளாஸ், எவ்வளோ ஆடியன்ஸ் வருது. எந்த வேலை செஞ்சாலும் 100% பகவானை நினச்சிட்டு பண்ணணும். நம்ம அதை என்ஜாய் பண்ணால் தான் வர்ற ஆனால் அப்போவே சொல்ல 2 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி வாசிக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நவடேஸ் ஐ டோன்ட் ப்ளே, ஐ ஜஸ்ட் ப்ரே. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட ப்ரே பண்ணுவேன், நல்லது வருதோ கெட்டது வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை புதுசாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி அதோட ஜேர்னி இவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க அப்படின்னும் போது ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரசனை அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது? இப்போது ஒரு புரிதல் அப்படின்றது மாறி இருக்கா, இன்னும் அதிகமாக? ஆடியன்ஸ் தான் வந்து ஆடியன்ஸை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார். பிகாஸ் அவள் தான் நல்ல மியூசிஷன்ஸையும் கொண்டு வர்றாங்க, கெட்ட மியூசிஷன் தூக்கி போடுறது அவள் தான். அவங்க தான் ஆக்சுவலி ஸ்மார்ட், நம்ம தான் ஸ்மார்ட்னு நினச்சிக்கிறது வந்து முட்டாள்தானோ. ஏன்னா நீங்கள் இப்போது எல்லா கான்சர்ட்டுக்கும் அதே ஆடியன்ஸ் தான் வராங்க, எல்லா சினிமாவுக்கும் அதே ஆடியன்ஸ் தான் போகிறாங்க. சில படத்துக்கு ஆடியன்ஸ் போக மாட்டேன், சில படத்துக்கு போகிறாங்க, போகாமல் இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் முட்டாள் கிடையாது, தே ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். அவங்க சப்போர்ட்டு, அவங்க ஆதரவு இருந்தால் தான் ஒரு கலைஞனால் மேலே வர முடியும். ஸோ அதை நம்ம அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பயபக்தியோடு தான் கச்சேரி வாசிக்கணும். பட் அது வந்து எப்பவுமே மாறாது. ஆடியன்ஸுங்கிறது நம்ம தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சாயந்தரம் டிராஃபிக்கில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஒரு ஷோக்கு போகணுன்னா அதில் ஒர்த் இருந்தால் தான் நம்மளே போவோம். அதே தான் எல்லாரையும். ஸோ நம்மளும் ஆடியன்ஸாக இருந்து பார்த்துட்டு தான் ஒரு கலைஞரை நம்ம எடுத்துக்கணும். இப்போது வரைக்கும் ஒரு இடங்களுக்கும் போகும்போதும் அங்கே இருக்கிற மக்கள் வேறு, நான் ஏற்கனவே முன்னாடி இதை கேட்டிருந்தேன், இப்போ நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கீங்க அப்படின்னும் போது ஓவரால் ரெஸ்பான்ஸ்ன்றது வேறு. பட் ஒரு தனிப்பட்ட ஒரு கச்சேரின்னு போகும்போது அந்த கச்சேரிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அண்ணாவோட இருந்ததுனால ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள் lot of collaborative work பண்ணுவோம். We perform with western classical music and jazz musicians. Of course நான் சிவமணி சாரோட நிறைய வாசிப்போம், ஏகே பல்லவேல் சாரோட, விக்கு மாமாவோட, ஜாக்கிர் பாயோட, ப்ளஸ் இது இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட வாசிப்போம். ஸோ வாட் வி ஷுட் டூ, அப்போ வாசிக்கும் போது வி ஷுட் டிஸ்கஸ் பண்ணி 2 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஸ்கேலோ இல்லை ஒரு பாட்டோ எடுத்துகிட்டு வாசிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். மியூசிக் இஸ் லைக் அ லாங்குவேஜ். ஒரு 2 ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் பீப்புள் பேசிட்டு திடீர்னு there will be a point where they start understanding each other. So அந்த மாதிரி we try to work on that. ஓகே, அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கர்நாடிக்கும் ஒரு சைடு, இந்த மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க்கு சைடு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் நாட் சேஞ்சிங் மியூசிக்கில் நான் ஒன்றும் மாற்றலை. என்னோட மியூசிக் தான், இதை எப்படி அதோட மிக்ஸ் பண்ணி வாசிக்கலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். நான் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ மியூசிஷியன் ஐ எம் கர்நாடிக் மியூசிக், தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அது மாறவே மாறாது. பட் இதை எப்படி இன்னும் அழகாக
ஜெல் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கவாத்தியங்களோட சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தூரம் தேவையாகவும் இருக்குது? இல்லை, பக்கவாத்தியம் சப்போர்ட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் பக்கவாத்தியம்னு சொல்ல முடியாது, எல்லாருமே மெயின் ஆர்டிஸ்ட் தான். ஆமாம். இது வந்து இந்த 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 கான்செப்ட் சொன்னது ஏகே பழனிவேல் சார் தான். ஏன்னா யாருமே பக்கம் மெயினெல்லாம் கிடையாது, இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லாரும் அந்த சப்போர்ட் கொடுத்தா தான் இது வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் பக்கவாதியோட சப்போர்ட் நல்லா வேணும், அவங்கெல்லாம் நல்லா பண்ண இட்ஸ் அ டீம் ஒர்க்கில். அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் வந்து நீங்கள் நல்லா வச்சிங்க சொல்ல மாட்டேன் சார், நல்லா இருந்தது கச்சேரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பக்கவாதி சப்போர்ட் ரொம்ப நல்லா வேணும். அவளை த பெஸ்ட் பக்கவாதியாக இருந்தபோது இந்த கான்செப்ட் வில் பி த பெஸ்ட் கான்செப்ட். அவள் சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் அந்த ஒரு சில ஒரு சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் நாதஸ்வரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவில் கூட இருக்கிறது வந்து இன்னும் இதை அழகுபடுத்தி காமிக்கும் அப்படின்னு. ஓக்கல் நம்ம சொல்லும்போது அது கண்டிப்பாக ஒரு வயலின் சொல்லலாம், மிருதங்கம் சொல்கிறோம். மேண்டலின் இந்த கருவியே போதும், எதுவுமே இல்லைன்னா கூட இதோட அழகை யுனான்சஸ் நம்ம ரசிக்க முடியலனாலும் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் நினைப்பீங்க? நல்ல பாயிண்ட்டுங்க. இதோட பியூட்டியே என்னென்னா மேனலோட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ப்ளே பண்ணாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அண்ணா வாசிக்கும் போது தவில் தான் நிறைய வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிருதங்கத்தில் எல்லா பெரிய வித்வானங்களும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தபலா ஜாக்கிர் ஹுசேன் சார் எல்லா பெக் தபலா அதுவும் சூட் ஆகும். ஸோ ஈவன் வித் ட்ரம்ஸ் அதனால தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூனிக்னஸ். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் அது ஜெல் ஆகிடும் அப்படியே. ஸோ தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மேண்டலின். இட்ஸ் அ அமேசிங் திங் அபவுட் இட். ஓகே. ஸோ இப்போது இந்த இசைக்கருவியை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை இப்போ பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்கள் எங்களுக்கு வாசித்து காமிச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேண்டலின் இசைக்கலைஞராக 7 வயசுலேருந்து இந்த கருவியை நீங்கள் இசைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளை கடந்த இந்த பயணம் இன்றைக்கும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். உங்களுடைய சகோதரரை உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து பல நிலைகளில் உங்களுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். பட் அது ஹார்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் உங்களோட குருவும் உங்கள் அண்ணனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இந்த இசைக்கருவியோட தனித்துவம் என்ன? இதை எப்படி நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கச்சேரிக்கும் நீங்கள் தயாரி பண்ணிக்கிற விதம் இப்படின்னு நிறைய விஷயங்களை, அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். என் அன்பு வணக்கம். தமிழ் இலக்கியங்களில் கல்வி பற்றி, கல்வியின் தேவை பற்றி ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடைக்காலத்திலே தான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும், நம்முடைய பாட்டன்மார்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் சங்க காலத்தில் எல்லோருமே கல்வி கற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், பெண்கள் உட்பட.
அதனாலே தான் சங்க இலக்கிய புலவர்களில் 36 பேர் பெண்பார் புலவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே கல்வியின் தேவை குறித்து பல்வேறு பாடல்கள் திருக்குறளில், நாலடியாரில், நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாலடியாரில் வருகிற ஒரு பாட்டு எதை படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. திருக்குறளிலும் அந்த கருத்து மிக அழுத்தமாக, மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிவோம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறள் பள்ளிக்கூடத்திலேயே நாம் சாதாரணமாக படித்த குறள் தான். ஆனால் அதற்குள் இருக்கிற பொருள் மிக ஆழமானது. எதை படிக்க வேண்டுமென்றால் வள்ளுவர் சொன்னார், கற்பவை கற்க என்றார். நீ போர்க்கலை படி, அறிவியல் படி என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லவில்லை, கற்பவை கற்க என்றார். காரணம், கற்க வேண்டியவை காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு பொருத்தமானவை வாழ் பயிற்சி ஒரு காலத்திலே பொருத்தமாக இருக்கலாம், இன்றைக்கு வாழ் பயிற்சி அவ்வளவு பொருந்தாது. போர் முறைகள் மாறி இருக்கின்றன, காலந்தோறும் மாற்றங்கள் வரும். எனவே தான் வள்ளுவர் இதை படி, அதை படி, இந்த நூலை படி என்று சொல்லாமல் கற்க கற்பவை என்று சொன்னார். கற்க கசடர கற்பவை, படிப்பதை தெளிவாக படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்க வேண்டியவைகளை படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டியவைகளை படிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் படிக்கக்கூடாதா என்றால் அதற்கு நாலடியாரில் விடை இருக்கிறது. எல்லாவற்றையும் படிக்கக்கூடாது என்பதில்லை, எல்லாவற்றையும் படிக்க முடியாது. உன்னுடைய வாழ்நாள் மிகச்சிறியது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதற்கு காரணத்தை ஒற்றை வரியில் அந்த பாட்டு நாலடியாரின் பாடல் சொல்லும். கல்வி என்பது ஒரு கடல் போன்றது, அதற்கு கரை கிடையாது. ஆற்றுக்கு வேண்டுமானால் கரை இருக்கலாம், கடலுக்கு கரை இல்லை, இருக்கவும் முடியாது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒடிய பால் உன் குறுகில் தெளிந்து என்று அந்த பாட்டு வரும். மிக அருமையான பல செய்திகளை சொல்லுகிற பாடல் இது. அந்த பாட்டின் முதல் வரியே மிக தெளிவான ஓர் உண்மையை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்நாள் என்பது மிக குறுகியது. உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய ஆயுளோடு ஒப்பிடுகிற போது எந்த ஒரு மனிதனினுடைய வாழ்நாளும் மிக 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 குறுகியது தான். நாம் மிக கூடுதலாக ஒருவனை வாழ்த்துவதென்றால் கூட 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லுகிறோம். 100 ஆண்டு என்பதே ஒரு பூமியினுடைய காலத்தில் கணக்கிலேயே வராத காலம். எனவே வாழ்கிறவர்களினுடைய வாழ்நாள் மிகச் சிறியது. கல்வி கடல் போல பெரியது. இந்த சிறிய வாழ்நாளிலும் கூட மெல்ல நீங்கள் நினைத்து பார்த்தால் இடையில் வருகிற பிணி மிக கூடுதலானது. எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. பெரிய நோய்கள் வர வேண்டும் என்று இல்லை. ஒரு கண் அறுவை மருத்துவம் செய்து கொண்டால் கூட 1 மாதம் படிக்க முடியாது. காய்ச்சலில் படுத்தால் 2 நாள் 3 நாள் படிக்க முடியாது. எனவே இந்த நோய்கள் இடையில் வந்து உங்களுக்கு இருக்கிற படிக்கிற காலத்தையும் குறைத்துவிடும். எனவே படிப்பதற்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிற நேரமும் காலமும் மிக குறுகியது தான். ஆகையினாலே படித்து விடுங்கள். அதனால்தான் அந்த பாட்டின் அடுத்த வரி சொல்கிறது, வாழ்நாள் மிக குறுகியதாக இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதையும் படிக்காமல் போய்விடாமல் நீங்கள் தெளில்லிதின் மிக தெளிவாக ஆராய்ந்து அமைவு தகவு உடையதை கற்று அறிக. எது கற்க வேண்டுமோ அது எது என்று கண்டறிந்து அதனை மட்டும் ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கி படிக்க வேண்டியவைகளை படியுங்கள். எப்படி என்றால் நீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் அருந்துகிற அன்னத்தை போல என்று அந்த உவமை சொல்லுகிறது. அப்படி ஒரு பறவை இருந்ததா, அது அப்படி அருந்திற்றா என்று நமக்கு தெரியாது. ஆனால் யாழ், அன்னம் போன்ற இந்த சொற்களெல்லாம் சங்க இலக்கியங்களிலே நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. அன்னப்பறவையை பற்றி தொடர்ந்து சொல்லப்படுகிற செய்தி, அது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும் என்பது. அப்படி நீங்களும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. எல்லாவற்றையும் படித்துவிட வேண்டும் என்கிற ஆசையில் புகுந்து எதனையும் படிக்காமல் வெளியில் வருவதை விட தேடி தெளிந்து தேவையில்லாதனவற்றை விலக்கி எப்படி அன்னம் நீர் ஒழிய அந்த பாலை அருந்துகிறதோ அப்படி அருந்துங்கள் என்று இந்த நாலடியார் பாட்டு நமக்கு சொல்லுகிறது. அதுவும் இளம் வயதிலேயே கற்று வேண்டும் என்பதும் இன்னொரு செய்தி. இளமையில் கல் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பொருள் இளமையில் மட்டும் கற்றால் போதும் என்பதல்ல. முதுமையில் கற்க வேண்டாம் என்று அதற்கு பொருள் ஆகாது. இளமையில் கல் என்றால் இளமையில் கற்கத் தொடங்கு என்று அதற்கு பொருள். இளமையிலே இருந்து படிக்க வேண்டும். இளமையிலே படிக்காதவர்களால் முதுமையில் அவ்வளவும் படித்துவிட முடியாது. ஏன் முடியாது? இளமைதான் படிப்பதற்கு உரியது. இளமையை விட்டுவிட்டு படிப்பை நீங்கள் தொட முடியாது என்பதற்கு பழமொழி 400 ஒரு பாட்டு 2 உவமைகளை காட்டுகிறது. அந்த 2 உவமைகளும் நமக்கு புதிதாகவும்
அடடே இந்த மரபு அப்போதே இருந்திருக்கிறதா என்று எண்ண தோன்றுவதாகவும் இருக்கிறது. ஒரு பாட்டு சொல்லுகிறது, சுரம் விலைக்கு உல்கு கொண்டார் இல்லையே, இல்லை மரம் விலைக்கு கூலி பெற்றார் என்று அந்த பாட்டு சொல்லும். அதாவது சுரம் என்பது மூங்கில் கம்பு. மூங்கில் கம்பை திறந்து வண்டிகளை விட்டுவிட்டு அதற்கு பிறகு உல்கு என்பது வரி. அதற்கு பிறகு வரி கேட்டால் யாரும் தரமாட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி புதிதாக தெரிகிறது என்றால், இன்றைக்கு நாம் சுங்கச்சாவடிகள் டோல்கேட் என்று சொல்கிறோமே, அது அன்றைக்கும் இருந்திருக்கிறது. 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகள் இருந்திருக்கின்றன. 1931 ஆண்டு வரையில் அப்படிப்பட்ட போக்குவரத்துக்கான சுங்கச்சாவடிகள் இருந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு அவை விடுபட்டு போய் மீண்டும் இன்றைக்கு நாம் நெடுஞ்சாலைகளிலே அந்த சுங்கச்சாவடிகளை வரி வசூலிப்பதை பார்க்கிறோம். இதனை பழமொழி 400 சொல்லுகிறது. யாராவது ஒருவன் அங்கே இருந்து மாட்டு வண்டி வருமானால் அதற்கு அந்த மூங்கில் கடியினால் வைக்கப்பட்டிருக்கிற தடையை விலக்கி அதை அனுப்பிவிட்டு பிறகு அந்த வரியை கேட்பானா? கேட்டால் போனவன் வந்து கொடுப்பானா? வரியை வாங்கி கொண்டு தான் மூங்கில் கடியை விலக்க வேண்டும். அதுபோல மரம் போக்கி, அதாவது படகை விட்டு இறங்கி போனவனிடத்தில் எவனும் கூலி கேட்க மாட்டான். இப்போதும் நாம் பார்க்கலாம், ஓடக்காரர்கள், பரிசல்காரர்கள் அதற்கான கூலியை எப்போது வாங்குவார்கள் என்றால், அவன் பரிசலில் ஏறிய உடனேயே வாங்கி விடுவார்கள். அதற்கு பிறகுதான் ஓடம் நகரும். ஓடம் அந்த கரைக்கு போய் அவனும் இறங்கி கரையில் ஏறி போனதற்கு பிறகு பணம் கேட்டால் அவன் தராமலே போய்விட்டால் என்ன செய்வது? எனவே எதனை எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும். அங்கே உல்கு வரி வாங்குவதோ அல்லது இங்கே கூலி வாங்குவதோ உரிய நேரத்தில் வாங்க வேண்டும். காலம் கடந்து போனால் அதனை வாங்க முடியாது. கல்வியும் அப்படித்தான். இளமையை விட்டுவிட்டு நீங்கள் முதுமையிலே போய் கற்கத் தொடங்கினால் ஒரு வேளை அதனை பெற முடியாமலேயே கூட போய்விடலாம். உரியவைகளை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும். எதனையும் நாம் எதனை செய்கிறோம் என்பது மட்டும் முதன்மையானதல்ல, அதனை எந்த காலகட்டத்தில் செய்கிறோம் என்பது முக்கியமானது. ஆகையினால் 3 செய்திகளை இந்த 2 பாடல்களும் நமக்கு தருகின்றன. கற்க வேண்டும், எது நமக்கு தேவையோ அதை தேடி கண்டறிந்து கற்க வேண்டும், அதுவும் அந்த கல்வியை இளமையிலேயே தொடக்க வேண்டும் என்கிற 3 செய்திகளை இந்த 2 பாடல்கள் நமக்கு தருகின்றன. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் வீடியோலே வானகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருந்தது கிளினிக்கல் ரிசர்ச் துறைக்கான வேலைவாய்ப்புகள், அதற்கான அந்த துறை சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். கிளினிக்கல் ரிசர்ச் துறைகளில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து முக்கியமான பெருநகரங்களை மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடங்களிலுமே வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். அதாவது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய மாவட்டங்களில், நிறைய கிராமங்களில், நகரங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இந்த இடத்துல மட்டும்தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் வந்து பல்வேறு கம்பெனிஸ் இருக்குது. அதாவது ஒரு இப்போ முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ பயோகானுடைய கிளை நிறுவனம் இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு நிறுவனங்களில் வந்து இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறை சார்ந்த பல்வேறு வேலை வாய்ப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படிப்பு வந்து நம்ம கண்டிப்பாக நேரடியாக போய் தான் படிக்க முடியுமா, பெரிய நகரங்களில் தான் போய் படிக்க முடியுமா, அல்லது நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த துறையிலேருந்து நான் ஒரு நல்ல துறைக்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து ஸ்கைப் கிளாஸஸ், அதாவது ஆன்லைனில் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பாட வகைகளில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி சர்டிஃபை ஆகிறதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கிறதுனால இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ படிக்கிறதுக்கு வந்து எந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதும் ஒரு முக்கியமான விஷயம்.
அந்த படிப்பை வந்து எந்த விதத்தில் நம்ம சுலபமாக படிக்க முடியும், எந்தெந்த விதத்தில் வந்து நம்ம அதற்கான வேலை வாய்ப்புகள் தேடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து செயல்படணும். ஸோ முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர் இருக்குது, ஐகான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து இதற்கான வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். இத்தனை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனங்களில் வந்து இத்தனை நம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அது ஒரு பர்டிகுலர் டைமில் ரிசெஷன் வராது, அதுவும் ஐடி ரிலேட்டட் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறதுனால ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ரிசெஷன் வராதா அப்படிங்கிற கேள்விகளும் வந்து உங்கள் மனசில் வரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைன்னு பார்க்கணுன்னா கிளினிக்கல் ரிசர்ச் துறை எப்படி ஒரு மருந்து சார்ந்த ட்ரையல்ஸ் நடக்குது, கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் நடக்குது, ஃபார்மகோ விஜிலன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் நமக்கு வந்து ஒரு நிலையில் வந்து அது இடர்பாடு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு மருந்து தயாரிப்புக்கு முக்கியமான ஒரு பகுதி விளைவிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தொய்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக அதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த ஒரு துறையில் போகலாம், ஒரு டாக்டராக இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், இதை விட்டுட்டு இன்னொரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதோடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அதில் உள்ள நன்மைகளும் பார்க்கணும், அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு பேக்கப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு சாதாரணமான கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா இது வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளுடைய நுகர்வோர் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்லிக்ஸ்லேருந்து, குளிர்பானம்லேருந்து, ஊட்டச்சத்து பானங்கள்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ், நம்மளுடைய பவுடர், இந்த மாதிரி எல்லா எஃப்எம்சிஜி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கும் வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போய் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிப்பாங்க, நானோ டெக்னாலஜி படிப்பாங்க, பயோமெடிக்கல், இதெல்லாம் வந்து கிளை படிப்புகள், ஒரு அறிவியல் சார்ந்த கிளை படிப்புகள் சொல்கிற பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச், அதாவது இந்த ரிசர்ச் சம்பந்தமான ஒரு மெஷின்ஸ் யூஸ் பண்ணுற ரிசர்ச் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே சரியான ஒரு துறையாக இருக்கும். நானோ டெக்னாலஜி படிப்பாங்க, ஃபுட் டெக்னாலஜி பை சான்ஸ் வந்து அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, இப்போ ஒரு ஆச்சி ஃபுட் இதில் இருப்பாங்க, இல்லை பிக்கிள்ஸ் பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் எடுக்கிறோம், அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு மூலமாக நமக்கு பல்வேறு துறைகளில், இந்த ஒரு துறையில் தான் போகணும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இல்லாமல் பல்வேறு துறைகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கான படிப்பு படித்தாச்சு, கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும், இல்லை நம்ம வந்து வேறு இடத்துல போய் தான் வேலை பார்க்கணுமா, இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து சென்னையில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் பெங்களூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 1 வருட காலம் எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ, நல்ல துறையில் நல்ல இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும்போது அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நினைக்கிற நம்மளுடைய பழைய ஊருக்கே, நம்மளுடைய சென்னையாக இருக்கும், இல்லை நம்ம ஒரு மதுரையில் இருக்கோம், இல்லை திருச்சியில் இருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கும், இந்த மாதிரி சிட்டிஸில் சப்சிட்டிஸ் அந்த மாதிரி டவுன்ஸில் கூட வந்து வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் முதல்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வேலை வாய்ப்புக்கான ஆட்டிடியூட் நம்ம பார்த்தோம், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், அதுக்கான எத்தனை அளவுக்கான ப்ரொஃபஷ்னலிசம் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பொதுவான விஷயம், ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், ஆட்டிடியூட் இருக்கட்டும், குரூப் டிஸ்கஷன் ப்ரிப்பேர் பண்ணட்டும், இது எல்லாமே வந்து மிக மிக பொதுவான விஷயங்கள். எல்லா வேலை வாய்ப்பு தேடுற மாணவர்களுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். நம்மளுடைய வேலை வந்து எந்த மாதிரியான வேலையில் இருக்கணும், அதற்கான நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவாக திட்டமிடுதல் நம்ம வச்சுருக்கணும்னா எப்படி, ஏன்னா வந்து படிப்பில் வந்து நமக்கு தெளிவாக இருக்கும், இந்த சப்ஜெக்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு படிப்போம், இந்த சப்ஜெக்ட் தான் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவோம் ஸ்டூடெண்ட் லைஃப் வரைக்கும். அந்த காலேஜ் லைஃப்க்கு போனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய கேப், அதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக மாஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு காலேஜில் இருக்கோம், அதுக்கு இருக்கும்போதே நம்ம செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதே நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது, நௌக்கரியில் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணுறது காரணமே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூஸை நம்மளே வந்து எப்படி கொண்டு வர முடியும், ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நிறைய காலேஜஸில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய நடக்கிற இன்ஸ்டிடியூட்ஸில் சேர்ந்து படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.
அதுவும் போக இன்டர்ன்ஷிப், அதாவது நான் முதல்லே சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் நம்ம படிக்கும்போதே அந்த கம்பெனிஸில் போய் இன்டர்ன்ஷிப்பில் வேலை பார்க்கும்போது அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். அந்த ஒர்க்கில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே கற்றுக்கும் போது அந்த கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போதும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச், டாக்ஸிகாலஜி, கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துட்டு போகும்போது அந்த துறைக்கான வேலை வாய்ப்புகளும் வந்து நம்மளை சுலபமாக வந்து சேரும். ஸோ இது தவிர நம்மளால் வந்து மெடிக்கல் கோடிங் இருக்குது, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த மாணவர்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் போக சாஸ், நான் சொன்ன மாதிரி சாஸ் சாஃப்ட்வேர் எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும், அதாவது ஒரு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்னு தேவையில்லை, எனி கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஸ், பேங்கிங் சாஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சாஸ் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் நம்ம பார்க்கும்போது நம்ம துறை சார்ந்த விஷயம் பார்க்குறது ஒரு விஷயம். இன்டர்வியூ எக்ஸ்போஷர், அதாவது நான் இப்போ சொல்கிற விஷயங்களையோ படிக்கிற விஷயங்களையோ மட்டும் வச்சு இதுதான் என்னுடைய வேலைவாய்ப்பு, இதுதான் என்னுடைய வேலைக்கான துறை அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறத விட எல்லா துறைகளில், அதாவது கிளினிக்கல் ரிசர்ச் வெட்லாப் ப்ரொஃபைலில் இன்டர்வியூ போயிட்டு வரணும், டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்வியூ போகணும், ஃபார்மகோவிஜிலன்ஸில் இன்டர்வியூ போகணும், அந்த இடத்துல நேரடியாக போய் இன்டர்வியூ எடுத்துட்டு அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த வேலை, ஏன்னா இதில் நிறைய சப்செக்டார்ஸ் இருக்குது. டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயே வந்து டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இன்விஜிலேஷன் இருக்கும், ட்ரக் சேஃப்டி ஃபிசிஷியன் இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் பல விதமான நுணுக்கமான வேலைகள் இருக்குது. நமக்கு எந்த வேலையில் செய்யும்போது ரொம்ப அதிகப்படியான சந்தோஷமாக நம்மளால் வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையில் நம்ம முடிவு பண்ணி அந்த வேலையில் சேரும்போது தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கு, டாக்டர்ஸ்க்கு, ஃபார்மசியூட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டாக்டர் கனவை கிட்டத்தட்ட எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு துறையாக தான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ பயோடெக்னாலஜி படிச்சுட்டு டாக்டர் படிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கிற பல மாணவர்கள், சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இந்த துறை வந்து ஒரு டாக்டர் கனவை, ஏன்னா டாக்டரும் கூட வேலை பார்ப்பாங்க, கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்லையும் சரி, ட்ரக் சேஃப்டி ஃபிசிஷியன்லையும் சரி, உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க வந்து டாக்டர் ப்ரொஃபைல்ஸாக தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் சம்பளம், எல்லாருக்குமே சிமிலர் சேலரிஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வரப்பிரசாதமான இந்த துறையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கால் பதிச்சு இதில் வெற்றி பெறுவோம். நன்றி.